பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்னடா ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை நேரத்தில் நம்மை பார்த்து இவர் இப்படி சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டே நீங்கள் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். சுவாசிங்க. இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யாருக்கு தரிசனமாகி யாரை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னார்? கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய தாசர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? இந்த கிதியோன் யார்? மீதியானியர்கள் என்ற ஒரு எதிரி கூட்டம், அமலேக்கியர் என்ற ஒரு எதிரி கூட்டம் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அடிக்கடி நுழைந்து வெட்டுக்கிளிகளை போல வந்து இஸ்ரவேலருடைய விளைச்சல்களை சேதப்படுத்துறார். வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, மிக வேதனையின் மத்தியிலே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளைச்சல்களை எல்லாம் திருடி கொண்டு போய்விடுவார்கள், உடைமைகளை திருடி கொண்டு போய்விடுவார்கள், ஆடு மாடுகளை திருடி கொண்டு போய்விடுவார்கள். வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில ஒரு பயத்தோடு கூட அந்த மீதியானவர்களுக்கு அந்த மீதம் இருக்கிற அந்த கோதுமையை தப்பி வைக்கும்படி போரடித்துக் கொண்டிருந்த ஒரு சாதாரண எளிய பயந்த ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்க அன்பு தேவச்சனமே, ஒருவேளை மீதியானரை போல அமலேக்கியரை போல உங்கள் வாழ்க்கையில சத்துரு அநேக காரியங்களை கொண்டு வந்து உங்களை சிறைத்து கொண்டிருக்கிறானா? உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறானா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறானா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் உங்களை விட்டு எடுத்து கொண்டிருக்கிறானா? இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, அவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க நினைச்சுக்கங்க, நான் ஒரு எளிய மனுஷன், ஒரு ஏழை மனுஷன், எந்தவித பின்புலம் இல்லாதவன், உதவி இல்லாதவன், வருமானம் அதிகமா இல்லாதவன், செழிப்பு இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், தாளந்துகள் இல்லாதவன், இப்படி நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களோடு. நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தர் உங்களை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல மற்றவர் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த கிதியோனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலருக்கு தேவன் கட்டளையிட்டார். உங்களை கொண்டும் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே கர்த்தர் உங்களை கிதியோனை போல பராக்கிரமசாலி போல எழுமி நின்று உங்களை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். நீங்கள் எளிமையானவர்கள் தான். மற்றவர்களை கண்டு பயப்படுறவர்களாம் கூட இருங்க, கவலை இல்லை. கர்த்தர் உங்க கூட வந்துட்டார்னா, கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்த அத்தனை பராக்கிரமங்களையும் உங்களை கொண்டு என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடு. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிதியோனை போல எழும்பி கர்த்தருக்கு என்று பராக்கிரமமான காரியங்களை செய்யட்டும். இதை செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.